ನಾನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறேன். ಈ ಭಾನುವಾರ ದೇವರ ವಚನಗಳನ್ನ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷದಲ್ಲಿದ್ದೇನೆ. தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், ದಾನಿಯೇಲನು ಬರೆದ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்துடைய கடைசி லைன் உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். 19ನೇ ವಚನದ ಕಡೆಯ ಭಾಗವನ್ನ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. தேவன் தானியோடு பேசுகிறதை இங்க வாசிக்கிறோம். ದೇವರು ದಾನಿಯೇಲನ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿ ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. தானியேல் ஆண்டவர் பேசுகிறான், என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்று சொல்லுகிறார். ದಾನಿಯೇಲನು ದೇವರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ನೀನ್ ಮಾತನಾಡು, ನನ್ನನ್ನ ದೃಢಪಡಿಸಿದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நம்முடைய அருமையான ஆண்டவர் உங்களோடு மனமகிழ்ச்சியாய் பேச விரும்புகிறவர். ನಮ್ಮ ಪ್ರಿಯ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஆறுதலாய் பேசி நம்மை அரவணைத்துக் கொள்கிறவர். ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸಿ ಆತನು ಮಾತನಾಡಿ ನಮ್ಮನ್ನ ಆದರಿಸ್ತಾನೆ. நம்முடைய நடக்க வேண்டிய வழியில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். ನಾವು ನಡೆಯಬೇಕಾಗಿರುವ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಆತನು ಹೇಳಿಕೊಡ್ತಾನೆ. நம்ம கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ನಮ್ಮನ್ನ ಆತನು ನೋಡಿಕೊಂಡು ಆತನು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಹೇಳುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆபிரகாமோடு சிநேகிதனை போல பழகி பேசின ஆண்டவர் நம்மோடு சிநேகிதனாய் பேசி பழக விரும்புகிறார். ಅಬ್ರಹಾಮನ ಜೊತೆ ಸ್ನೇಹಿತನ ಹಾಗೆ ಇದ್ದು ನಡೆದುಕೊಂಡ ದೇವರು ಈ ದಿನ ನಮ್ಮ ಜೊತೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದು ನಡೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஏனோக்கோடு சஞ்சரி ஆண்டவர் ஏனோக்கோடு சஞ்சரித்தாண்டை வாசிக்கிறோம். சஞ்சரித்தல் மாத்திரமல்ல, ஏனோக்கோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனோக்கு ஆண்டவரோடு பேசிக் கொண்டு வந்திருக்கிறார். ಏನೋಕನ ಜೊತೆ ಆತನು ನಡೆದಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ಬರೇ ನಡೆದಾಡಲಿಲ್ಲ, ಆತನು ಮಾತನಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. நோவாவோடு ஆண்டவர் பலமுறை பேசி இருக்கிறார். ನೋಹನ ಜೊತೆ ದೇವರು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾರಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. அந்த தேவனுடைய பிள்ளைகளினாலே கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எவ்வளவு பேருக்கு ஆசையா இருக்கிறோம். ನೋಡಿ, ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳೋಕೆ ಎಷ್ಟು ಒಳಗಿಂದ ನಮ್ಗೆ ಆಸೆ ಆಗಿರುತ್ತೆ. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ಇಬ್ರಿಯರ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2 ವಚನಗಳನ್ನ ನಾವು ಓದುವಾಗ, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசனம் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்லுகிறது. ಪುರಾತನ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಿತೃಗಳ ಸಂಗಡ ಪ್ರವಾದಿಗಳ ಬಾಯಿಂದ ಭಾಗವಾಗಿಯೂ ವಿಧ ವಿಧವಾಗಿಯೂ ಮಾತಾಡಿದ ದೇವರು ಈ ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಗನ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. நம்முடைய முந்தின பிதாக்கள் மூலமாய் ஆண்டவர் சில நேரங்கள் தீர்க்கதரிசனம் மூலமாய் காரியங்களை ஆண்டவரோடு பேசி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ನೋಡಿ, ನಮ್ಮ ದೇವರು ಪಿತೃಗಳ ಮುಖಾಂತರ ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರ ಅವರ ಬಾಯಾಗಿದ್ದು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. முதலாக ஆண்டோடு பேசுறது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் தான் முதலாய் ஆண்டோடு பேசி இருக்கிறார். ನೋಡಿ, ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದು ಆದಾಮನ ಜೊತೆ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ. எவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியை ஆண்டோடு பேசி இருப்பான்னு யோசித்து பாருங்க. ಎಷ್ಟು ಸಂತೋಷದಿಂದ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ಹರ್ಷ ತುಂಬಿ ಅವನ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஏனோக்கோடு ஆண்டவர் பேசினார். ಏನೋಕನ ಜೊತೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು. ஆபிரகாமோடு சிநேகிதனோடு பேசுவது போல பேசி இருக்கிறார். ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಸ್ನೇಹಿತನ ಹಾಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು. மோசேயோடு முகமுகமாய் கர்த்தர் பேசினார் வேதம் சொல்லுகிறது. ಮೋಶೆಯ ಜೊತೆ ಮುಖಮುಖವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. தாவೀದோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். ದಾವೀದನ ಜೊತೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. தானியேலோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். ದಾನಿಯೇಲನ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. பேசின சந்தர்ப்பங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேச மாட்டார் என்கிற ஆசை நமக்குள்ள வருகிறதே இல்லையா? ನೋಡಿ, ಇದೆಲ್ಲವನ್ನ ಕೇಳುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಬೇಕೆಂಬ ಆಸೆ ನಮಗಿಲ್ಲವಾ? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நம்ம ஆசைப்படும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಒಳಗಿಂದ ಆಸೆ ಪಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ನಿಮಗೆ ಸಂತೋಷವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. யோவான் இப்படியாக சொல்லுகிறான், மணவாளுடைய தோழனோ அவருடைய அருகில் நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார் என்று சொல்லி யோவான் 3:29 வாசிக்கிறோம். ನೋಡಿ, ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, ದೇವರು ತನ್ನ ಒಂದು ಮಗನಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. கர்த்தர் இப்படித்தான் பேசுவார் என்று சொல்லி நம்ம ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. பல விதங்கள் ஆண்டவர் பேசுவார். ನೋಡಿ, ದೇವರು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ದೇವರು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஆனா வேத புத்தகம் நமக்கு அறிந்திருக்கிறபடி சில காரியங்களை தியானிக்க போகிறோம், எந்த முறையில கர்த்தர் நம்மோடு பேசினார் என்று சொல்லி. ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ದಿನ ಧ್ಯಾನಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ, ಯಾವ
ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 1 சாமுவேல் 3:9 வாசிக்கும் பொழுது சின்ன சிறுவனாயிருந்த தாவீதோடு சாமுவேலோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறான் என்று. ನೋಡಿ, ಮೊದಲನೇ ಸಾಮುವೇಲ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, ದೇವರು ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗನಾದ ಸಮುವೇಲನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದ ಆ ಚಿಕ್ಕ ಸಮುವೇಲನು, ದೇವರೇ ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. அந்த சாமுவேலோடு பேசின ஆண்டவர் நம்மோடு பேச இந்த நாட்கள் அவர் வல்லமையில் இருக்கிறார், ஆவலாய் இருக்கிறார், எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ನೋಡಿ, ಚಿಕ್ಕ ಸಾಮುವೇಲನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ ದೇವರು ಈ ದಿನ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ, ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, அவனோடு தான் பேசுவேன், இவனோடு பேசணும், எல்லாரோடும் பேச ஆண்டவர் விரும்புகிறார். ಅವರು ಪಕ್ಷಪಾತಗಳನ್ನ ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ, ನಾನು ಇವನ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತೇನೆ ಇವನ್ ಜೊತೆ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ದೇವರು ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் முதலாவது எப்படி மனிதரோடு பேசுகிறார் அதை தியானிக்கும் பொழுது தாவீதின் புஸ்தகம், சங்கீதக்காரர் தாவீது எழுதின புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்தை முதல் 3 வசனங்களை வாசிப்பதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும். ನೋಡಿ, ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು, ಯಾರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೀರ್ತನೆಗಳು 19ನೇ ಅಧ್ಯಾಯ ಆ ಮೊದಲನೇ ವಚನಗಳಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இயேசுவின் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை தாவீது நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ನೋಡಿ, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಪ್ರಕೃತಿಯ ಮೂಲಕ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ಆಕಾಶವು ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸುತ್ತದೆ, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, ಗಗನವು ಆತನ ಕೈ ಕೆಲಸವನ್ನು ತಿಳಿಸುತ್ತದೆ, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, ದಿನವೂ ದಿನಕ್ಕೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಿರುವುದು, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, ರಾತ್ರಿಯು ರಾತ್ರಿಗೆ ಅರುಹುತ್ತಿರುವುದು, ஆனாலும் ಅದಕ್ಕೆ பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவருடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ಶಬ್ದವಿಲ್ಲ, ಮಾತಿಲ್ಲ, ಅವುಗಳ ಸ್ವರ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. நம்முடைய இந்த உலகத்துடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை பார்க்கும் பொழுது மௌனமாக இருப்பது போல தெரிந்தாலும், ನೋಡಿ, ನಾವು ಈ ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಯನ್ನ ನೋಡುವಾಗ ಅದು ಒಂದು ಸಮಾಧಾನವಾಗಿ ಇದ್ದದನ್ನ ನೋಡಬಹುದು. ஆனாலும் அந்த ஒவ்வொரு காரியங்களும் இயற்கை நம்மோடு பேசுகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ಆದ್ರೂ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ಪ್ರಕೃತಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ನೋಡಿ, ರೋಮಾಪುರದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானதற்கு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದಿರುವ ಆತನ ಗುಣಲಕ್ಷಣಗಳು, ಅಂದರೆ ಆತನ ನಿತ್ಯ ಶಕ್ತಿಯು ದೇವೋತ್ವ ಜಗದುದ್ಭವ ಮೊದಲುಗೊಂಡು ಆತನು ಮಾಡಿದ ಸೃಷ್ಟಿಗಳ ಮೂಲಕ ಬುದ್ಧಿಗೆ ಗೊತ್ತಾಗಿ ಕಾಣಬರುತ್ತವೆ. இந்த உலகம் உண்டான முதல்ல கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா காரியங்களும், ನೋಡಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿರೋ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು தேவனுடைய நித்திய வல்லமையும் கர்த்தத்துவத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ದೇವರ ನಿತ್ಯ ಶಕ್ತಿಯನ್ನು, ದೈವ ತತ್ವವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ ಇದೆ. இந்த மேகங்களை பார்க்கும் பொழுது மேகம் நம்மோடு பேசுகிறது. ನೋಡಿ, ಈ ಗಗನಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಗಗನಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. தேவனுடைய மனுஷன் இப்படியா சொல்லுகிறான், ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯನ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, அந்த மேகங்கள் கரைந்த ஆடுகளை போல காணப்படுகிறதா. ಆ ಮೇಘಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಅದು ಒಂದು ಆಡಿನ ಹಾಗೆ ಕಾಣುತ್ತೆ. அதை குறியை போல ஆடுகளை போல காணப்படவில்லை, இன்னொரு மேகம் பெரிதாய் மெய்ப்பனை போல நின்று கொண்டிருப்பதை போல ஒரு காட்சி அவர் கண்டதாக சொல்லுகிறார். ನೋಡಿ, ಆ ದರ್ಶನವನ್ನ ನೋಡುವಾಗ ಅದು ಬರೀ ಆಡು ಕುರಿಗಳನ್ನಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಂದು ಕುರುಬನು ನಿಂತಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ನೋಡಿಕೊಂಡ್ರು. மேகம் கலைந்து கண்கள் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு காட்சி அவர் பார்த்ததாக சொல்லுகிறார். ನೋಡಿ, ಆ ಗಗನಗಳೆಲ್ಲ ಕರೆದು ಹೋಗಿ ಅದು ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மேகம் கலைந்தபடி ஆடுகளை போல இருக்கிறதா. ನೋಡಿ, ಆ ಮೇಘಗಳು ಹೋಗಿ ಅದು ಒಂದು ಆಡಿನ ಹಾಗೆ, ಕುರಿಯ ಹಾಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த மேகம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. ಆ ಮೋಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಎಂಬುದಾಗಿ. நீ ஆடாய் இருக்கிறாய், நான் உனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ನೀನು ಕುರಿಯಾಗಿದ್ಯಾ, ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் உன்னை அழகாய் அற்புதமாய் நடத்துவேன் என்று மேகம் பேசுவது போல அவருக்கு இருந்ததா. ನಾನು ನಿನ್ನನ್ನ ಸುಂದರವಾಗಿಯೂ ಅದ್ಭುತವಾಗಿಯೂ ನಡೆಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಮೋಡವು ಅವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಂತೆ. பாருங்க, இந்த ஆகாயத்தை பறவைகளை பார்க்கும் பொழுது இந்த பறவைகள் நம்மோடு பேசுகிறதை ನಾವು அறிந்திருக்கிறோம். ನೋಡಿ, ಒಂದು ಪ್ರಕೃತಿಯನ್ನ ನೋಡುವಾಗ ಒಂದು ಪಕ್ಷಿಗಳು ಕೂಡ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ இயேசு சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು
ಮಾತುಗಳನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಹೇಳ್ತಾರೆ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಹಕ್ಕಿಗಳನ್ನ ನೋಡಿ. அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ಅವು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಕಣಜಿಗಳನ್ನ ತುಂಬಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ಆದಾಗೂ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು பிழைக்க வைக்கிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர் அல்லவா? ಅವುಗಳನ್ನ ಸಾಕಿ ಸಲ್ಲುತ್ತಾನೆ, ಅವುಗಳಿಗಿಂತ ನೀವು ಹೆಚ್ಚಿನವರಲ್ಲವೋ? அந்த பறவைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டி அந்த பறவை நம்மோடு பேசும். ನೋಡಿ, ಆ ಪಕ್ಷಿಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ದೇವರ ಸೃಷ್ಟಿ ಅದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. நீங்கள் உணவுக்காக சரீரத்திற்காக கவலைப்படுகிறீர்களே, எங்களை பாருங்கள் என்று சொல்லி. ನೋಡಿ, ನೀವು ಊಟಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳಿಗೋಸ್ಕರ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ನನ್ನನ್ನ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ. இந்த காட்டு புஷ்பங்கள் நம்மோடு பேசுவதை பார்க்கிறோம். ನೋಡಿ, ಇಲ್ಲಿರುವ ಪುಷ್ಪಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 29ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ தன் சர்வ மகிமையிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவை ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಆದಾಗ್ಯೂ ಈ ಹೂಗಳಲ್ಲಿ ಒಂದಕ್ಕಷ್ಟು ಅಲಂಕಾರವು ಅರಸನಾದ ಸೊಲೊಮೋನನಿಗೂ ಸಹ ಅವನು ತನ್ನ ಸಕಲ ವೈಭವದಲ್ಲಿರುವಾಗಲೂ ಇರಲಿಲ್ಲವೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த உடைக்காக நீ கவலைப்படுகிறீங்களே, ನಿಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳಿಗೋಸ್ಕರ ನೀವು ಆಲೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, புஷ்பங்களை பாருங்கள். ಈ ಹೂಗಳನ್ನ ನೋಡು. ஆண்டவர் அழகாய் சிருஷ்டித்து வழி நடத்துகிறார். ದೇವರು ಇದನ್ನ ಸುಂದರವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಅವುಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் பார்க்கும் பொழுது சமுத்திர அலைகள் பொங்கி எழும் பொழுது சமுத்திர அலைகள் நம்மோடு பேசுகிறதா சொல்லுகிறது. ನೋಡಿ, ಅದಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಸಮುದ್ರದ ಅಲೆಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಅದು ಉಕ್ಕಿ ಬರುವಾಗ ಅದು ಕೂಡ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வேகமா எழும்பி வாரிக்கொண்டு போவது போல அவ்வளவு வேகமா எழும்பி வரும். ನೋಡಿ, ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ ಉಬ್ಬಿ ಬರುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அது அமைதியில அப்படியே கடந்து போகும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಸಮಾಧಾನದಿಂದ ಹಾಗೆ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೆ. அந்த அலைகள் நம்மோடு என்ன பேசுகிறது? ಆ ಅಲೆಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள் வந்தாலும் அந்த அலைகள் அமைதியாக போவது போல தேவன் நம்முடைய போராட்டங்களில் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ನೋಡಿ, ಅವರ ಒಂದು ಕಷ್ಟ, ಚಿಂತೆ, ಶೋಧನೆಗಳು ಬಂದಾಗಲೂ ಕೂಡ ಆ ಅಲೆಗಳು ಮುಂದೆ ಬಂದು ತಿರುಗಿ ಸಮಾಧಾನದಿಂದ ಹಿಂದೆ ಹೋಗುವುದನ್ನ ಕಲಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சமுத்திரத்துக்கு எல்லை குறித்த ஆண்டவர், ಸಮುದ್ರವನ್ನೇ ಅರಿತುಕೊಂಡಿರುವಂತ ದೇವರು, இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று சொன்னவர், ಇಲ್ಲಿ ತನನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ದೇವರು. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்தை மேற்கொள்ளுகிற சகாயத்தை மார்க்கங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ಆ ಹೋರಾಟಗಳ ನಡುವೆ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ದೇವರು. நம்முடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. ನಮ್ಮ ಒಂದು ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಯಾವುದೇ ಆದ ಹೋರಾಟಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. திராட்சை செடியை பார்க்கும்போது திராட்சை செடி நம்மோடு பேசும். ನೋಡಿ, ದ್ರಾಕ್ಷಿ ಒಂದು ಗಿಡವನ್ನ ನೋಡುವಾಗ ಅದು ಕೂಡ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது, ನೋಡಿ, ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲಿನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ, நானே மெய்யான திராட்சை செடி, ನಾನೇ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ನನ್ನ ತಂದೆ ತೋಟಗಾರನು. அந்த திராட்சை செடி நம்மை பார்த்து பேசும். ಆ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದೆ. நம் திராட்சை செடிய தோட்டக்காரராக இயேசுராஜா நமக்கு இருக்கிறார். ನೋಡಿ, ಆ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿಗೆ ತೋಟಗಾರನಾಗಿರುವ ಯೇಸು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾನೆ. நம்ம இயேசுவோடு திராட்சை கொடியா இருக்கிற இயேசுவோடு திராட்சை கொடியா நம்ம இணைந்து இருக்கும் பொழுது அநேக கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி அந்த திராட்சை கொடி நம்மோடு பேசுகிறது. ನೋಡಿ, ಆ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ ಜೊತೆ ಒಂದು ಕೊಂಬೆಗಳಾಗಿ ನಾವು ಒಂದಾಗಿ ಇರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது என் பிதா மகிமைப்படுவார் என்று திராட்சை செடி நம்மோடு பேசுகிறது. ನೋಡಿ, ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, ನೀವು ಒಳ್ಳೆ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. இந்த உலகத்தில் இந்த வானத்தில் நடந்த காரியங்களை சூரியனை பார்க்கும் பொழுது, ನೋಡಿ, ಈ ಸೂರ್ಯವನ್ನ ನೋಡುವಾಗ அது அஸ்தமிக்கிறது, உதயமாகிற காரியங்களை பார்க்கும் பொழுது, ಅದು ಹುಟ್ಟುವುದು, ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗುವುದನ್ನ ನೋಡುವಾಗ, வானம் சிவந்து போகிறது, மெல்லிய காற்று வீசுகிறது, மழை வருது என்று சொல்லுகிறோமே. ನೋಡಿ, ಆಕಾಶವೆಲ್ಲ ಕೆಳಗಿಳಿದು ಹೋಗುತ್ತೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಳೆಗಳು ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, அந்த காலத்தின் அடையாளங்களை நம்ம ಕಂಡುಕೊಳ್ಳುகிறோமே. ನೋಡಿ, ಆ ಕಾಲಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಊಹೆಗಳನ್ನ ಮಾಡ್ತೀವಲ್ಲ. கொஞ்ச நேரத்துல மழை வர போகுது. ನೋಡಿ, ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಮಳೆ ಬರುತ್ತೆ. அந்த மேகம் நமக்கு நம்மோடு பேசுகிறது, சொல்லுகிறது. ಆ ಮೋಡಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ, ಹೇಳುತ್ತೆ. ஆண்டவருடைய சிருஷ்டி ஒவ்வொரு காரியமும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. ದೇವರ ಸೃಷ್ಟಿ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇದೆ. பாருங்க, ஒரு வழி பயணமாய் ஒரு வழிபோக்கன் போய் கொண்டிருக்கிறான். ನೋಡಿ, ಒಬ್ಬ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವನು ತನ್ನ ಪ್ರಯಾಣಿಕನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ,
அவன் அயர்ந்த நித்திரை பண்ணும்படியா பெரிய ஆலமரத்தடியில படுத்துக் கொள்ளுகிறான். ನೋಡಿ ಅವನಿಗೆ ತುಂಬಾ ನಿದ್ರೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಲದ ಮರದ ಕೆಳಗೆ ಅವನು ಮಲಗ್ತಾನೆ. அவன் படுத்து இருக்கும் பொழுது அவன் யோசிக்கிறான், இவ்வளவு பெரிய ஆலமரம் பழங்கள் இத்தினோண்டு இருக்கிறதே, ஆண்டவருக்கு இது என்ன அறிவில்லையா என்று யோசிக்கிறான். ಅವನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ, ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾದ ಮರ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹೂಗಳು ಮತ್ತು ಹಣ್ಣುಗಳು ಬಂದು ತುಂಬಾ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಲಗ್ತಾನೆ. நம்முடைய வீட்டுக்கு பின்னால இருக்க சின்ன செடி அது பெரிய பூசணிக்காய் கொடுக்கிறதே, ஆண்டவர் இவ்வளவு பெரிய மரத்துல சிறிய பழத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் திட்டிக் கொண்டு படுத்திருந்தார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮನೆ ಹಿಂದಿರುವಂತ ಚಿಕ್ಕ ತೋಟದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಎಲೆಗಳು, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗಿಡ ಇದ್ರೂ ಕೂಡ ಒಂದು ದೊಡ್ಡ ಕುಂಬಳಕಾಯಿ ಬರುತ್ತೆ. ಆದ್ರೆ ಈ ದೊಡ್ಡ ಮರದಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾದ ಹಣ್ಣು ಬರ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನ ಬೈತಾ ಮಲಗಿದನು. அவன் நித்திரை பண்ணும் பொழுது 2-3 பழங்கள் அவனுடைய கண்கள் மேல முகத்தின் மேல விழுந்து அவன் நித்திரை கலைந்ததான். ಅವನು ಮಲಗಿರುವಾಗ ಕೆಲವೊಂದು ಎಲೆಗಳು, ಹೂಗಳು ಅವನ ಮುಖದ ಮೇಲೆ ಕಣ್ಣ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದ್ವಂತೆ. அந்த அவன் எடுத்த பழத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பழம் அவனுடைய பேசினதான். ಆ ಹಣ್ಣನ್ನ ತೆಗೆದು ಅವನು ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಆ ಹಣ್ಣು ಅವನ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಂತೆ. என்ன சிருஷ்டிப்பின் ஆண்டவர் என்னை திட்டிக் கொண்டிருக்கிறாயே, ನನ್ನನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರನ್ನ ನೀನ್ ಬೈತಾ ಇದೀಯಲ್ಲ, சிறியதா இருக்கு என்று சொன்னாயே, ಚಿಕ್ಕದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದಲ್ಲ. பெரிய பூசணிக்காய் போல ஆண்டவரை சிருஷ்டித்திருந்தாள். ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕುಂಬಳಕಾಯಿ ಹಾಗೆ ದೇವರು ನನ್ನನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರೆ உன் முகத்தின் மேல விழுந்ததற்கு மூக்கு, கண்ணு, முகமெல்லாம் சிதைந்து போயிருக்கும் என்று சொல்லிச்சான். ಅದು ನಿನ್ನ ಮುಖದ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದ್ರೆ ನಿನ್ನ ಕಣ್ಣು, ನಿನ್ನ ಮೂಗು ಎಲ್ಲ ಒಡೆದೋಗಿರ್ಬೋದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತು. தேவனை பாதுகாக்கும்படியாகத்தான் என்னை சிறியதாய் படைத்திருக்கிறார் என்று சொல்லுதான். ದೇವರು ನಿನ್ನನ್ನ ಕಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನನ್ನನ್ನ ಚಿಕ್ಕದಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತು. இது சிறுபிள்ளை கதை போல இருந்தாலும் அந்த சிருஷ்டிப்பு நம்மோடு பேசுகிறது. ಇದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಕಥೆಯಾಗಿದ್ರೂ ಕೂಡ ಇದು ಒಂದು ಸೃಷ್ಟಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. இந்த நாளை கடைசி நாள் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அநேக எச்சரிப்பின் காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ದಿನ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೀಲಿಕ್ಕಿರುವಂತ ಪ್ರತಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಯೋಚಿಸುವಾಗಿ ನೋಡುವಾಗ ದೇವರ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. மத்தேயு 24:32 வாசிக்கும் பொழுது, அத்தி மரத்தை பார்க்கிறீர்களே, அதை இலை துளிர்த்து பூ பூக்கும் பொழுது வசந்த காலம் வந்துவிட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறது. ನೋಡಿ, ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 27ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, வசந்த காலம் இலை வசந்த காலம் வந்துவிட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ನೋಡಿ, ವಸಂತ ಕಾಲ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களை தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு எனக்கு விசேஷமாய் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இயற்கையின் மூலமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ನೋಡಿ, ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಪ್ರತಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು, ಪ್ರಕೃತಿಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಒಂದೊಂದು ಭಾಗವಾಗಿ ಮಾತನಾಡುವುದನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த நாட்களில் இயற்கைಯ சூழ்நிலையை பார்க்கிறோம். ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ನೋಡಿ, 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, ನಾನು ಆಕಾಶವನ್ನು ಮಳೆ ಕರೆಯದಂತೆ ಮುಚ್ಚುವಾಗಲೂ. நாட்களில் வானம் அடைக்கப்பட்டு மழை இல்லாதபடி உலகத்தில் அநேக தேசங்களில் வறட்சி காணப்படுகிறது. ನೋಡಿ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಕಾಶದಲ್ಲಿ ಮಳೆ ಇಲ್ಲದಂತೆ ಅನೇಕ ದೇಶಗಳಲ್ಲಿ ಬರಹಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆப்பிரிக்கா தேசங்களில் மிருகங்களை இறந்து அப்படி எலும்பு கூட கிடக்கிறது. ஜனங்கள் சாப்பிட வழி இல்லாதபடி, இலைகள் கூட இல்லாதபடி அந்த தேசத்தை விட்டு குடிபெயர்ந்து வேறு இடத்திற்கு போகிற காரியங்களை, செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ನೋಡಿ, ಆಫ್ರಿಕಾ ದೇಶದಲ್ಲಿ ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಮೃಗಗಳೆಲ್ಲ ಆಹಾರವಿಲ್ಲದಂತೆ ತಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಮಾತ್ರ ಉಳಿದಿರೋ ಹಾಗೆ, ಜನರಿಗೆ ಆಹಾರ ಎಲೆ ಕೂಡ ಇಲ್ಲದಂತೆ ಅವರು ತಮ್ಮ ಜಾಗಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದೇಶಗಳಿಗೆ ಹೋಗುವುದನ್ನ ನಾವು ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த காரியங்கள் நமக்கு எதை சொல்லுகிறது? ಈ ಕಾರ್ಯ ನಮ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ಕೊಡುತ್ತೆ? இயேசு ராஜா அந்த உலகத்துடைய முடிவு வேளையில் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ என்று சொல்லி அதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ನೋಡಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಇವೆಲ್ಲಗಳನ್ನು ನಮ್ಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ನೋಡಿ, ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ, பூமி எதிர்ச்சி உண்டாகிறது, ಒಂದು ದೊಡ್ಡ ಭೂಕಂಪ ಉಂಟಾಗುತ್ತೆ, பஞ்சங்கள் உண்டாகிறது, ಅಲ್ಲಿ ಬರಹಗಳಿರುತ್ತೆ, கொள்ளை நோய்கள் உண்டாகும், ಅಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುವಂತ ಒಂದು ರೋಗಗಳು ಉಂಟಾಗುತ್ತೆ. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಸಂಭವಗಳು ನಡೀತಾನೆ ಇದೆ. இவ்வளவு பயங்கரமான பஞ்ச ஆப்பிரிக்க தேசங்களில, ನೋಡಿ, ಆಫ್ರಿಕಾ ದೇಶ
ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಬರ ಬಂದಿದೆ. இந்த பஞ்சம் அந்த காரியங்களை நமக்கு என்ன சொல்றது, வானம் அடைக்கப்பட்டு மழை இல்லாத சூழலை நம்மை பார்த்து பேசுகிறது. இயேசு ராஜா வருவதற்கு சமீபமாயிட்டு சபையை ஆயத்தப்படு என்று சொல்லி. ನೋಡಿ ಈ ಬರ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಜೊತೆ ಏನ್ ಮಾತನಾಡ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಆಕಾಶವೆಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಳೆಗಳಿಲ್ಲ, ನಮ್ಗೆ ಆಹಾರವಿಲ್ಲ, ಇವೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವ ದಿನವನ್ನ ಸೂಚಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இங்க 2 நாளாக 7:13 வாசிக்கும் பொழுது ನೋಡಿ 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವನ್ನು தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு ನಾನು ದೇಶವನ್ನ ತಿಂದು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಮಿಡತೆಗಳನ್ನ ಕಳುಹಿಸುವಾಗಲೂ. இந்த நாட்களில் 2-3 வாரமாக சில செய்தித்தாள்ல பலவிதமான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ನೋಡಿ ಒಂದು 2 ವಾರಗಳಲ್ಲಿ ನಾವು ಈ ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಚಾರಗಳ ಮಿಡತೆಗಳ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದೇವೆ. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசங்கள பயங்கரமான வெட்டுக்கிளிகள் வந்து அழித்து கொண்டு போகிற சம்பவத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ನೋಡಿ ರಾಜಸ್ಥಾನ್, ಉತ್ತರ ಪ್ರದೇಶ, ಮಧ್ಯಪ್ರದೇಶ ಇವೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಮಿಡತೆಗಳು ಬಂದು ಆ ಇಡೀ ದೇಶವನ್ನ ಹಾಳು ಮಾಡುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அந்த சம்பவங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை அந்த வேத வசனத்தின்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ನೋಡಿ ಇವೆಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ನೋಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರುವುದನ್ನ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. அந்த வெட்டுக்கிளிகளை இயற்கை ஆண்டவர் சிருஷ்டிப்பார் என்றால் இந்த வெட்டுக்கிளியை நம்மோடு பேசுகிறது. தேசத்தை அழிக்கும்படியாக என் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி. ನೋಡಿ ಮಿಡತೆಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ಆಲೋಚಿಸುವಾಗ ಯಾಕೆ ಮಿಡತೆಗಳು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವು, ದೇವರು ಆ ಮಿಡತೆಗಳಿಗೆ ಒಂದು ಆ ದೇಶವನ್ನ ಕೊಟ್ಟರು, ನೀವು ಹೋಗಿ ದೇಶಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ನಾಶ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற இந்த பயங்கரமான கொரோனா வியாதி வந்து இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಜನರನ್ನೆಲ್ಲ ಒಂದು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಒಂದು ಮರಣಕರವಾದ ಒಂದು ರೋಗ ಕೊರೋನಾ ಬಂದಾಯಿತು. தேசங்களெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. ದೇಶವೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ஜனங்களெல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ಜನರೆಲ್ಲ ಭಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. இந்த வியாதி நம்மோடு பேசுகிறது. ಈ ರೋಗ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. என் ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறது, தேசமே நீ ஆயத்தப்படு. ನೋಡಿ ದೇವರು ಬರೋಣ ತುಂಬಾ ಹತ್ರದಲ್ಲಿದೆ, ದೇಶವೇ ನೀ ಸಿದ್ಧವಾಗು ಎಂಬುದಾಗಿ. வானத்தில் ಅನೇಕ அடையாளங்களை பார்க்கிறோம். ನೋಡಿ ಆಕಾಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ಸೂಚನೆಗಳನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள், ಜನರ ವಿರೋಧವಾಗಿ ಜನರು, தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ದೇಶದ ವಿರೋಧವಾಗಿ ದೇಶ, எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಮರಣ ತರುವಂತ ರೋಗಗಳು, தேசமே கலங்கி போயிருக்கிறது. ಇಡೀ ದೇಶವೇ ಅದು ಸೋತು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. இந்த இயற்கை காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு நம்மோடு பேசுகிறது. ನೋಡಿ ಪ್ರಕೃತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ದೇವರ ಸೃಷ್ಟಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. நம்முடைய ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ಯಾವುದೋ ಕಲ್ಲೋ ಮಣ್ಣೋ ಮರವಲ್ಲ. அவர் நம்மோடு பேசுகிறவர். ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವ ದೇವರು. இந்த நாட்களில் இயற்கை மூலமா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ದಿನ ನಮ್ಮ ಜೊತೆ ಪ್ರಕೃತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. காரியங்களை பார்க்கிற தேவனுடைய சபையை கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ದೇವರ ಸಭೆಯೇ ಈ ದಿನ ನಾವು ದೇವರ ಬರೋಣಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧಪಡೋಣ. நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு நேர வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். ನಮ್ಮನ್ನ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನ ದೇವರ ಬರೋಣಕ್ಕೆ ಸಿದ್ಧಪಡಿಸೋಣ. அது 14வது வசனம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಕೆಳಗೆ 14ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ನನ್ನವರೆಂದು ಹೆಸರುಗೊಂಡ ನನ್ನ ಪ್ರಜೆಗಳು தங்களை தாழ்த்தி ತಮ್ಮನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ஜெபம் பண்ணி ತಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ஆண்டவருடைய முகத்தை தேடி ತಿರುಗಿಕೊಂಡು தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினாள், ನನ್ನ ದರ್ಶನ ಬಯಸುವುದಾದರೆ நான் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ಲಾಲಿಸಿ அவருடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவேன். ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರ ದೇಶದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು. இந்த நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ದಿನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ನಾವು ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸೋಣ. நம்முடைய தேசத்தை ஆயத்தப்படுத்துவோம். ನಮ್ಮ ದೇಶವನ್ನೇ ಸಿದ್ಧಪಡಿಸೋಣ. நம்முடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவோம். ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸೋಣ. ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. ದೇವರ ಬರೋಣ ತುಂಬಾ ಹತ್ರದಲ್ಲಿದೆ. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. இயற்கையின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಪ್ರಕೃತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಒಂದೊಂದು ದಿನ ಕೂಡ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜನங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு கிடக்கிறது. ನೋಡಿ, ಲೋಕದ ಜನರ ಕಣ್ಗಳೆಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவரை தேடுகிற தேவ ஜனமே, ದೇವರನ್ನ ಹುಡುಕುವ ಪ್ರಿಯ ಜನರೇ, இந்த இயற்கை நம்மோடு பேசும் பொழுது, ಈ ಪ್ರಕೃತಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವಾಗ அந்த கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படி நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ದೇವರ ವಚನಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಲಿಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இயற்கையோடு பேசுவது மாத்திரமல்ல, ಈ ಪ್ರಕೃತಿ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದಷ್ಟೇ ಅಲ್ಲ, கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு வசனத்தோடு பேசுகிறவராயிருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ವಚನದ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ನೋಡಿ, ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 21
கர்த்தருடைய வசனத்தை இருதயத்திலே வைத்து ದೇವರ ವಚನಗಳನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು கழுத்திலே கட்டிக்கொண்டு ನಮ್ಮ ಕತ್ತುಗಳಲ್ಲಿ ಕಟ್ಟಿಕೊಂಡು அது நடக்கும் பொழுது உனக்கு வழிகாட்டும், ಅದನ್ನ ನಡೆಯುವಾಗ ನಿನಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುತ್ತೆ, நீ படுக்கும் பொழுது உன்னை காப்பாற்றும், ನೀ ಮಲಗುವಾಗ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತೆ, நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும் பேசும் என்று சொல்லுகிறது. ನೀನು ನಡೆಯುವಾಗ ಅದು ನಿನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ கர்த்தருடைய வசனம் பாதுகாத்து நடத்துவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ನೋಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನ ಕಾಯ್ದು ನಡೆಸುವುದಷ್ಟೇ ಅಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದ ಸಂಗೀತಕಾರನಾಗಿಯ தாவீது இப்படி சொல்கிறார். சங்கீத 119:18 ನೋಡಿ, ಆ ಸಂಗೀತಕಾರನಾದ ದಾವೀದನ 119ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறான். ಅವನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅದ್ಭುತಗಳನ್ನ ನಾನು ನೋಡುವಂತೆ ನನಗೆ ಸಹಾಯಿಸು ಎಂಬುದಾಗಿ. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் வசனத்தின் மூலமா நம்மோடு பேசுவார். ನೋಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ದೇವರ ವಚನಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ, நம்முடைய கண்களை திறந்தருளுவார், ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗಿತಾರೆ. பாருங்க, உலக மனுஷனாகிய பழைய நம்ம இந்திய தேசத்தில் இருந்ததான ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ನೋಡಿ, ನಮ್ಮ ದೇಶದ ಡಾಕ್ಟರ್ ರಾಧಾಕೃಷ್ಣನ್ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. அவர் ஜனாதிபதியா இருந்தவர், ಅವರು ಜನಾಧಿಪತಿ ಆಗಿದ್ರು, அவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர், ಅವರು ಬ್ರಾಹ್ಮಣ ಒಂದು ಆಕುಲದಿಂದ ಬಂದವರು. அவர் கல்லூரியில பட்டமளிப்பு விழால கலந்து கொள்ளும் பொழுது இருக்கிற மாணவர்கள் கேட்டார்கள், அறிவு வளர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம். ಅವರು ಒಂದು ಕಲ್ಲೂರು ಎಂಬ ಊರಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಾಗ ಅಲ್ಲಿರುವ ಜನರೆಲ್ಲ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಮೇಲ್ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕಾರ್ಯ ಕೇಳಿದ್ರು. அவர் ஒவ்வொரு மாணவரும் இந்த வேத புஸ்தகத்தை வாசியுங்கள், அந்த வாசிப்பது மூலம் அறிவு விருத்தியாகும், ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னார். ಅವ್ರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದಿ ಅವಾಗ ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿ ಬೆಳೆಯುತ್ತೆ, ದೇವರು ನಿಮ್ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದುವಾಗಲೇ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ நாம் ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். ನೋಡಿ, ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಾವು ದೇವರ ಜೊತೆ இந்த ಮಾತನಾಡ್ತೀವಿ. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாய் எந்தெந்த சூழ்நிலை நாம் இருக்கிறோம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை ஆறுதல் படுத்துவார். ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಓದುವಾಗ ಯಾವ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವಿದೆಯೋ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಪ್ರಕಾರ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. கர்த்தருடைய குரலை கேட்கும்படி கடமைக்காக அல்ல, கர்த்தருடைய குரலை கேட்கணுமே, சத்தத்தை கேட்கணும் என்று ஆவலோடு நம்ம ஜெபத்தோடு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ನೋಡಿ, ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಏನೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋದಲ್ಲ, ಆದ್ರೆ ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಇದು ನನಗೋಸ್ಕರ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಕೇಳುವಾಗ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ಓದುವಾಗ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ಧ್ಯಾನಿಸುವವನು ಅವನು ಧನ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தேவனுடைய தாசர் மூலமாய் போதகர் மூலமாய் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ದೇವರು ತನ್ನ ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರ ದಾಸರ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற கர்த்தருடைய தாசர் மூலமாய் நம்மோடு பேசுவார். ನೋಡಿ, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವ ನಿಮ್ಮ ದಾಸನ ಮುಖಾಂತರ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ನೋಡಿ, ಯೆಶಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ, உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். ನಿಮ್ಮ ಬೋಧಕನು ಇನ್ನು ಮರೆಯಾಗಿರುವನು, ನಿಮ್ಮ ಬೋಧಕನನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಾಣುವಿರಿ. நீங்கள் வலப்புறமாய் இடப்புறமாய் சாயும் பொழுது வழி இதுவே என்று இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ನಿಮ್ಮ ಬಲಕ್ಕಾಗಲಿ ಎಡಕ್ಕಾಗಲಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದೇ ಮಾರ್ಗ, ಇದರಲ್ಲೇ ನಡೆಯಿರಿ ಎಂದು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಆಡುವ ಮಾತು ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬೀಳುವುದು. தேவ சபையை கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற அந்த போதனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ನೋಡಿ, ದೇವ ಸಭೆ, ನೀವು ದೇವರ ವಚನಗಳನ್ನ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತ ಬೋಧಕರ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ. கர்த்தர் வசனங்களோடு பேசுவார். ದೇವರ ವಚನ ಮುಖಾಂತರ ನಿಮ್ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ, போதகர் மூலமாய் பேசுவார். ಬೋಧಕರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாய் நம்மோடு பேசுவார். ದೇವರ ಸೃಷ್ಟಿಯ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ, தகப்பனே எங்களோடு பேசும். ತಂದೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. வசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ಈ ವಚನಗಳನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ತಂದೆ, ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய இயற்கையின் மூலம் எங்களோடு பேசும். ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರಕೃತಿ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಜೊತೆ
ಜೊತೆ ಮಾತನಾಡು. வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும். ಈ ವಚನಗಳ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಜೊತೆ ದಾಸನ ಮಾತನಾಡು. மூலமா எங்களோடு பேசும். ನಿನ್ನ ದಾಸನ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡು. சாந்தப்படுத்தும். ನೀನು ಬರುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನ, ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸ್ತೇವೆ. நாம மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ.